இறைச்சிக்கறி இல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியாது, பிரியாணி இல்லைன்னா சாப்பாடு வாய்க்குள்ளே நுழையவே செய்யாது என்றெல்லாம் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னாக்கும் என்ன செய்யணும்? உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும். பிரைஸ் லார்ட். இந்த 2 காரியங்களையும் செய்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது, அப்படிதானே? உடலை ஒடுக்கிறதுக்கு யாருக்குங்க இஷ்டம்? ஏங்க நீங்கள் சினிமா பார்க்காதீங்க, கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருங்க அப்படின்னு சொன்னாக்க யாருக்கு இஷ்டம்? யாருக்குமே இஷ்டம் கிடையாது. ஏங்க வயிற்ற கொஞ்சம் சுருக்குங்க அப்படின்னு சொன்னாக்க யாருக்கு இஷ்டம்? யாருக்குமே இஷ்டம் இல்லை. மனுஷன் எதுக்காக வாழ்கிறான்? ஜாலியாக இருக்கணும், வயிறு நிறைய தின்னணும், அதுக்காக தான் வாழ்கிறான். ஆனால் பிரியமானவர்களே, இந்த உலகம் நிரந்தரமற்றது. நாம் நிலையான உலகத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். அதுதான் பரலோகம். பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உணவை குறைக்கணும், உடலை ஒடுக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்.